ஒரு குதிரை லாயத்தில் அழகிய குதிரைகளுடன் ஒரு கழுதை குட்டியும் இருந்தது. ஆனால் அந்த குதிரையின் முதலாளி குதிரைகளுக்கு மட்டும் நன்றாக தீனி போட்டு வளர்ப்பான். ஆனால் அந்த கழுதைக்கு மட்டும் அந்த குதிரைகள் சாப்பிட்டு கழித்த மிச்ச மீதிகளை போடுவான். அதை சாப்பிட்டு கழுதையின் உடல் மிகவும் மெலிந்து போயிருந்தது. ஆனால் குதிரைகள் மட்டும் நன்றாக சாப்பிட்டு கொழு கொழுவென இருந்தது. இதை பார்த்து கழுதை ஒரு நாள் இரவு மிகவும் வருத்தப்படுகிறது. கடவுளே, ஏன் என்னை மட்டும் இப்படி அசிங்கமான உருவத்தில் படைத்தாய்? என்னையும் குதிரைகளை போன்று அழகாக படைத்திருக்கலாமே என்று நினைத்து மிகவும் வருந்தியது. இப்படியே சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் அந்த குதிரை லாயத்திற்கு ஒருவர் தன் மனைவியுடன் வருகிறார். அவர் குதிரை லாயத்தின் முதலாளியை சந்தித்து, ஐயா, நானும் என் மனைவி வெகு தூரத்திற்கு செல்ல வேண்டும். பொழுது வேற சாய போகிறது. என் மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறாள். அதனால் உங்கள் குதிரை லாயத்தில் இருக்கும் ஒரு குதிரையை கொடுத்தால் நாங்கள் பயணம் செய்ய வசதியாக இருக்கும் என்று கூறினான். அப்போது குதிரை லாயத்தின் முதலாளிக்கு ஒரு யோசனை தோன்றியது. நம்மிடம் இருக்கும் குதிரைக்கு பதிலாக இந்த கழுதை குட்டியை கொடுத்து விடலாம் என்று நினைத்து அவரை பார்த்து, ஐயா, என்னிடம் இருக்கும் குதிரைகளோ ரொம்ப அதிவேகமாக ஓடும். உங்கள் மனைவியோ கர்ப்பிணியாக இருக்கிறார். அதனால் குதிரைக்கு பதிலாக என்னிடம் இருக்கும் இந்த கழுதையை கொண்டு போங்கள். இது மெதுவாக செல்லும் என்று கூறினார். அவரும் வேறு வழி இல்லாததால் அவன் மனைவியை கழுதையின் மீது ஏற்றி செல்ல சம்மதம் தெரிவித்தார். இதை நினைத்து கழுதையும் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டது. கணவனும் மனைவியும் கழுதையுடன் தங்கள் பயணத்தை தொடங்கினர். அப்போது சிறிது தூரத்தில் ஒரு மாட்டு தொழுவம் தெரிந்தது. அதை பார்த்ததும் மனைவி கணவனிடம், இங்கு ஒரு இரவு நாம் தங்கிவிட்டு போகலாம் என்று கூறினாள். கணவனும் சம்மதம் தெரிவித்தான். உடனே மாட்டு தொழுவத்தில் அந்த கழுதையை கட்டி போட்டுவிட்டு அதற்கு நல்ல இலைகளையும் தலைகளையும் கொண்டு வந்து போட்டார். கழுதையும் நீண்ட நாள் கழித்து நல்ல சாப்பாடு கிடைத்த சந்தோஷத்தில் நல்லா சாப்பிட்டு விட்டு தூங்கியது. அன்று நள்ளிரவு 12 மணிக்கு அந்த கர்ப்பிணிக்கு ஒரு அழகான குழந்தை பிறக்கிறது. அதை பார்த்து மக்கள் அனைவரும் இயேசு பிறந்திருக்கிறார் என்று கொண்டாடினார்கள். அதற்கு பிறகுதான் அந்த கழுதைக்கு புரிந்தது, நான் குதிரையாக இருந்தால் இயேசுவை சுமக்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்காது என்று நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டது. இந்த கதையின் நீதி, கடவுள் படைப்பில் ஒவ்வொரு படைப்பிற்கும் ஒரு சரியான காரணம் கண்டிப்பாக இருக்கும்.